நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. நீங்க என்ன படிக்கிறீங்க தங்கச்சி? நான் 12th படிக்கிறேன். நீங்க 12ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. உங்க வயசு பொண்ணு கூட பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளுடைய தீர்வு என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? சின்ன குழந்தையில இருந்து என் வயசு பெண்கள்ல இருந்து முதியோர்கள் வரைக்குமே பாலியல் துன்புறுத்தலால ஆளாகிறாங்க, கொலை செய்யும் படுறாங்க. இதுக்கு தீர்வுனா கண்டிப்பா கடுமையான சட்டங்கள் இருக்கணும். தப்பு செய்யறவனே தான் திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருக்கான். ஒரு குற்றுணர்வே இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கமும் எந்த தீர்வும் எடுக்கிற மாதிரி இல்ல. நம்ம தப்பு செய்யறோம் அப்படின்றத அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. சோ அதனால சட்டங்கள் கடுமையா இருக்கணும். யார் வந்தா அந்த சட்டங்கள்லாம் கடுமையா ஆக்கப்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன்னா சீமான் மாமா வந்தாங்கன்னா கண்டிப்பா சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா தேர்தல் அறிக்கையில கூட இந்த மாதிரி தப்பு செய்யறவங்கள 2 பேரை சுட்டாவே, ஒரு தப்பு செய்யறவங்கள நடு ரோட்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் சுட்டவங்கன்னா கண்டிப்பா தப்பு செய்யறவங்க பயப்படுவாங்க. பயப்பட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணா நமக்கும் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு பயந்தே அவங்க இந்த மாதிரி தப்பு செய்ய பண்ணுவாங்க. சோ அவர் வந்தா சட்டங்கள் கடினமா இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. நன்றி தங்கச்சி. நன்றி. போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். நமது சின்னம் விவசாயி. வாக்களிப்பீர் விவசாயி சின்னத்தில்.